ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற அந்த 25 சென்டென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் நீங்கள் இதை பேசி பழகுனீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப சுலபமாக உங்களுக்கு வந்து இருக்கும். நான் வீடியோவில் ஒவ்வொரு சென்டென்ஸ் தமிழ் சென்டென்ஸ் சொல்லும் போதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என் கூடயே ட்ரை பண்ணணும். அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்களும் உங்கள் மைண்ட்லேயே சொல்லி பார்த்துட்டே வாங்க. ஓகே, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாலே நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயே நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படாத. ஓகே, ஏதாவது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்கள்ல, பொறுமை உணர்ச்சி வசப்படாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி எமோஷ்னல். எமோஷ்னல் அப்படின்னா உணர்ச்சி வசப்படுறது. டோன்ட்னா அப்படி இருக்கக்கூடாது. டோன்ட் பி எமோஷ்னல், உணர்ச்சி வசப்படாதே. அடுத்து நம்ம பார்த்துக்க போகிற ஒரு குட்டி சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க, வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கும் போது கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் ரெஸ்ட். ஓகே, ரெஸ்ட்னா ஓய்வு, டேக்னா எடுத்துக்கோங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க, டேக் ரெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சு நம்மளை கொஞ்சம் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோமா? என்ன அசிங்கப்படுத்தாத அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் இன்சல்ட் மீ. இன்சல்ட் அப்படின்னா வந்து ஒரு அசிங்கப்படுத்துறது. டோன்ட்னா அதை பண்ணக்கூடாது. மீனா என்ன அசிங்கப்படுத்தாதே. டோன்ட் இன்சல்ட் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம சின்ன குழந்தைங்க வீட்டில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அங்கிள் கிட்ட சாரி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா? மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மன்னிப்பு கேளு, சாரி சொல்லு, அந்த மாதிரி கூட சொல்லலாம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சின்ன சென்டென்ஸ் தான். சே சாரி, சே சாரி, சாரி சொல்லு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கையை பிடிச்சிக்கோ. சின்ன குழந்தைங்கள ரோட்டில் நடந்து கூட்டு போகிறீங்க. அப்போ அந்த குழந்தைங்க நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கோ, பிடிச்சிக்கோ. மை ஹேண்ட், என் கையை பிடிச்சிக்கோ. ஹோல்ட் மை ஹேண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டயர்டாக இருந்தாலும் சரி, காலைல எழுந்திரிச்சோன்னா நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவோம்? முகத்தை கழுவுவோம் இல்லையா? முகத்தை கழுவுங்க யாரையாவது நம்ம சொல்லணும். முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்படி இங்கிலீஷில் சொல்ல முடியும் நம்ம? வாஷ் யுவர் ஃபேஸ். வாஷ் யுவர் ஃபேஸ். யுவர் ஃபேஸ்னால் உன்னுடைய முகம், வாஷ்னா கழுவுன்னு அர்த்தம். முகத்தை கழுவு, வாஷ் யுவர் ஃபேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யார் கூடயா சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என் கூட பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? என் கூட பேசாத அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ, என் கூட பேசாத. டோன்ட் டாக்னா பேசாத அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததாக வந்து இது ஒரு சென்டென்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு குட்டி வேர்டு தான். அது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இது ஒரு நம்ம எக்ஸ்ப்ரெசிவாக பேசும்போது இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஏதோ வந்து நம்ம நம்ப முடியாத ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஏய் உண்மையாவா அப்படிமா? உண்மையாவா? அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை இங்கிலீஷில் எப்படி வெளிப்படுத்துறது? ரியலி. ரியலி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப சாப்பிடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சில பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம், ஓகே இது பிடிக்குதுங்கிறதுக்காக ரொம்ப சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லுவோமா? ரொம்ப சாப்பிடாத அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஓவர் ஈட். டோன்ட் ஓவர் ஈட். ஓவர் ஈட்னா அதிகமாக சாப்பிட்றது. டோன்ட்னா அதை பண்ணக்கூடாது. டோன்ட் ஓவர் ஈட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற இது ஒரு சின்ன சென்டென்ஸ் தான். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு மூவிக்கு வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்க போகிறீங்க, டிக்கெட் கிடைக்கல, ஒரே ஒரு டிக்கெட் லாஸ்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. வாய்ப்பு இல்லை அப்படிங்காங்க. அதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாய்ப்பு இல்லை. நோ சான்ஸ். நோ சான்ஸ், வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பத்தாது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர் கிளம்புறதுக்கு நம்ம ஒரு பேக்கில் வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுட்ருக்கோம். அந்த பேக் வந்து சின்ன பேக்காக இருக்குது. அப்போ இது பத்தாது அப்படின்னு நம்ம சொல்லணும். இது பத்தாது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் நாட் இனஃப்.
இட் இஸ் நாட் இனஃப். நாட் இனஃப் அப்படின்னா பத்தாது. இட் இஸ் நாட் இனஃப், இது பத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வீடு, ஃபங்க்ஷன் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம், அந்த பார்ட்டிக்கு எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். எல்லாமே தயாராக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகே, எல்லாமே தயாராக இருக்குது அப்படின்னு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. ஓகேவா? எல்லாமே தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எவ்ரிதிங் இஸ் ரெடி. எவ்ரிதிங் இஸ் ரெடி. எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, ரெடினா தயாராக இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ரெடி, தயாராக இருக்குது எல்லாமே. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தது. லைக் நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷனோ பார்ட்டிக்கு போயிருக்கீங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சா அப்படின்னு யாராவது கேட்குறாங்க. நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் வாஸ் குட். வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பாஸ்ட், நேற்று நடந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறதுக்காக வாஸ் யூஸ் பண்ணுறோம். குட்னா நல்லா இருந்ததுன்னு அர்த்தம். இட் வாஸ் குட், நல்லா இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஒரு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம், என் ஃப்ரெண்டு வரணும், வேகமாக வா அப்படின்னு சொல்லுவோமா? வேகமாக வா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? கம் ஃபாஸ்ட். கம் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னா வேகமாக, கம்னா வா. கம் ஃபாஸ்ட், வேகமாக வா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராலின்னு ஒரு பேக் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய பேக் வச்சுருக்கோம், நம்ம வந்து ஒருத்தவங்க தூக்கிட்டு வராங்க கஷ்டப்பட்டு. இது கனமாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகேவா? இது கனமாக இருக்கா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் இட் ஹெவி. இஸ் இட் ஹெவி, இது கனமாக இருக்கிறதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நான் பார்த்தேன், அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ சா. ஐ சா. இந்த சா அப்படிங்கிறத நம்ம ஏன் இந்த இடத்துல போடுறோம்? சி அப்படிங்கிறதோட ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் சா. ஓகேவா? நான் பார்த்தேன், அது முடிஞ்ச ஒரு விஷயம். அதனால் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ சா, நான் பார்த்தேன். அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது ரெகுலராக கேட்குறது தான். என்ன அவசரம்? என்ன அவசரம் அப்படிமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட்ஸ் த ரஷ். வாட்ஸ் த ரஷ், என்ன அவசரம்? அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா, அவன் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அவன் வந்து பொய் சொல்லலை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ இஸ் நாட் லையிங். லை அப்படின்னா பொய் சொல்கிறது, நாட் லையிங்னா பொய் சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் நாட் லையிங், அவன் பொய் சொல்லலை. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிற வேர்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சென்னைக்கு போனேன், அப்போ அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? A few days ago. A few days ago, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறுகளை சரி பண்ணு. உன் தப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோமா? தப்பை சரி பண்ணு அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உன் தவறுகளை சரி செய். கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்ஸ் அப்படின்னா தவறுகள், கரெக்ட்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோ. தவறுகளை சரி செய். கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். ஓகே, நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் நம்ம இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறோன்னு பிளான் பண்ணியிருப்போம். இருட்டாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இருட்டாயிட்டே இருக்குது, அதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் கெட்டிங் டார்க். இட்ஸ் கெட்டிங் டார்க், இருட்டாயிட்டே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழுக்காத அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு பெஞ்ச் இருக்குது, அதை போட்டு இழுக்காதப்பா. வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சேர் அங்கிட்டு இழுத்து விளாடுவாங்க. இழுக்காத அப்படின்னு சொல்லணும். டோன்ட் ட்ராக். டோன்ட் ட்ராக், இழுக்காதே. அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ ஆம் அலோன். அலோன் அப்படின்னா தனிமை. ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன், நான் தனியாக இருக்கேன். ஐ ஆம் அலோன். அடுத்து வந்து நம்ம ஒரு சின்ன குழந்தை அல்லது யாராவது நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவள் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ஷீ இஸ் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகாக. ஓகே, ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அவள் அழகாக இருக்கிறாள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லணும். சந்தேகமே இல்லை, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நோ டவுட். நோ டவுட், சந்தேகமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இந்த 25 சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி இதை வந்து நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈவன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷில் வந்து பேசி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் பேச பேச தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, சின்ன சின்ன சென்டென்ஸாக இருந்தாலுமே அது எப்போ நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஓகே ஈஸியாக தானே இருக்குது, தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் அதை நம்ம அப்ளை பண்ணும்போது, இப்போ நாளைக்கே அதை வந்து அதை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வராது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், மெசேஜ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட அந்த ரிட்டன் ஸ்கில்லும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ், அப்புறம் வந்து உங்கள் லிசனிங் ஸ்கில்ஸ், அப்புறம் நம்ம பேசக்கூடிய ஸ்கில் எல்லாமே நம்ம வளர்த்துக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அகைன் நான் சொல்கிறது, எப்போவுமே வந்து இங்கிலீஷ் பொறுத்தவரை ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதை விட என்ஜாய் பண்ணி படிங்க இந்த லாங்குவேஜை. ரொம்ப அழகான ஒரு லாங்குவேஜ். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் முடியும். யூ கேன் டூ இட். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா ஒரு லைக்கை தட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.